ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, நாட்டுக்கோழியில சூப்பு செய்ய போறோம். சூப் இல்ல, நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறோம். ஆமா, நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போறோம். அம்மா எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க. நாட்டுக்கோழி வாங்கி நல்லா 4 or 5 times வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டு, கொஞ்சோண்டு உப்பு போடணும். ஏன்னா குழம்புல உப்பு போடுவோம்ல நம்ம. இதுல கொஞ்சமா உப்பு போட்டு இது ஒரு 5 விசில் விட்டுறணும். நாட்டுக்கோழி வேகாது, சிக்கன் மாதிரி. ஸோ இது மட்டன் மாதிரி தான். அதனால குக்கர்ல ஃபர்ஸ்ட் வேக வச்சு செஞ்சோம்னா ஈஸியா செஞ்சிடலாம். ஒரு 5-6 விசில் விட்டா போதும். இது செட்டிநாடு நாட்டுக்கோழி குருமா. சோ சளி பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் வீட்டுல சளி. சோ அதனால சாரி, அதனால கொள்ளு ரசம், நாட்டுக்கோழி குழம்பு. காலையில இருந்து எல்லாம் சளி, நேத்துல இருந்து சளி எல்லாம். ஸ்கூல்ல யார்ட்டையும் சளியை வாங்கிட்டு வந்திருக்குதுங்க கடனுக்கு ரெண்டும். எக்ஸாம் வேற. ஆமா, நாளையில இருந்து செவ்வாய்க்கிழமை வேற மந்த்லி டெஸ்ட். அதனால நீ 2 நாளைக்கு இனிமேல் கொள்ளு ரசம், அப்புறம் சுக்குமல்லி காஃபி, அப்புறம் வெத்தலை மருந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு எங்க வீட்டுல. கற்பூரவள்ளி தண்ணி இத்தனை ட்ரீட்மெண்ட் சளிக்கு. குடி குடி. சோ இப்ப இதை மூடி வச்சிடலாம். 5 விசில் விட்டுறலாம். என்ன வேணுமா? சுக்குமல்லி அம்மா அப்புறமா சாயங்காலம் போட்டு தரேன். அவ்வளவுதான். 5 விசில் விட்டுக்கலாம்ப்பா. மூடி 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டுட்டு இப்ப மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஓகே, இப்போ மசாலா செய்யலாம். கோழி விசில் வந்துருச்சு. 5-6 8 விசில் விட்டாச்சு. ஸோ மசாலாக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் வச்சுட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். வரமிளகா உங்களுக்கு காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நான் இது மிளகா காரமா இருக்கும், அதனால கம்மியா தான் போட்டிருக்கேன். எங்க வீட்டுல எல்லாருக்கும் சளினாலதான் காரம். மிளகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், ஏன்னா சளி பிடிச்சிருக்குல்ல. மிளகு வாசம் நல்லா இருக்கும் இந்த குழம்பு. நாட்டுக்கோழி வேக வச்சப்ப கமகமான்னு வாசனை வருது. நாட்டுக்கோழி வாசம் வேக வச்சப்பே. இதுல கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் கிராம்பு. வேர் இஸ் கிராம்பு? கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மழை வரப்போகுது, அதனால காத்தடிச்சு கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, மழை நல்லா இருட்டிட்டு வரப்போகுது. இது போட்டுட்டு வேற என்னென்ன போட்டேன்னு சொல்லு. மிளகு, வரமிளகா, இஞ்சி பூண்டு, கிராம்பு, அப்புறம் இது என்ன மிளகு, ஏலக்காய் போட்டாச்சு. சீரகம், சோம்பு கொஞ்சமா போட்டுக்கலாம். சோம்பு, சீரகம் எடுத்துக்கலாம். இந்த ஒண்ணு வெடிக்குச்சு நல்லா. சீரகம் கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்டா இருக்கும், அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும், ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம். சரியா? இத கொஞ்சம் இது பண்ணு. பிரைட்னஸ் கம்மியா இருக்க மாதிரி. ஆமா, இது நல்லா வதங்கட்டும். இந்த பட்டை கிராம்பெல்லாம் வெடிக்குதுங்க. இது சூப்பரா டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு நல்லா காரமா இருக்கும். என்ன சேர்க்கலாம்? தேங்காய் கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஆற வச்சு அரைக்கணும். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஓகே, இங்க வதங்கட்டும். இப்ப நம்ம கொஞ்சம் இப்ப நம்ம அந்த மசாலா அரைச்சாச்சு மிக்சியில. இப்ப இதுல எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு. இப்ப இத நல்லா வதக்கலாம். அடுப்பு காத்துக்கு அணையுதுல. இது நல்லா வதக்கணும், ப்ரௌன் ஆற வரைக்கும் வதங்கட்டும். வெயிட் பண்ணணும். வதங்கினோடனே தக்காளி போட்டு சிக்கன் போட்டுட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டுறணும். சரியா? ஆஃப் பண்ண. இப்ப கொஞ்சம் தக்காளி போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும்.
வதங்க இந்த சிக்கன் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல குக்கர்ல அதையும் இதுல போட்டுடலாம். தக்காளி கம்மியா தான் சேர்க்கணும். ஆமா கொஞ்சம் தான் சேர்க்கணும். நிறைய பேர் இதை சேர்க்க மாட்டாங்க, நான் சும்மா டேஸ்டுக்காக சேர்த்திருக்கேன். அப்படி வந்துச்சு. நல்லா வெந்துருச்சா? வாசனை கம கம கமன்னு வருது. நல்லா வெந்துருச்சு. வருது பாரு சிக்கன் தனியா வெந்துருச்சுன்னா. இது வந்து அந்த சிக்கன் மாதிரி சீக்கிரமா வேகாது, அதனாலதான் குக்கர்ல வச்சிருக்கேன். இப்படி வெந்துருச்சு. இப்படி உடைச்சா இப்படி ரெண்டா வரும், தெரியுதா? அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது குழம்புல ஊத்திக்கலாம். இப்ப சிக்கன் போட்டுக்கலாமா? தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கிடுச்சா? சிக்கன் மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நீ சூப்பு மாதிரி ஒரு கிளாஸ் குடி, தலைக்கு நல்லா இருக்கும். அதுல இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கேன், அம்மா உப்பு போட்டிருக்கேன். சளிக்கு குடி. யாருக்காவது சளி இருந்தா செஞ்சுட்டாங்க. அதை இது எடு, மசாலா எடுத்துட்டு வா. மசாலா எடுத்துட்டு வா. இல்ல அதை எடுத்துட்டு வா. அவ்வளவுதான். அதை ஊத்திட்டு உப்பு போட்டா குழம்பு ரெடி. அவ்வளவுதானா? ஆமா, நீ உனக்கு அந்த தண்ணி இருக்குல்ல, அதுல கொஞ்சோண்டு அம்மா பெப்பர் நுணுக்கி தரேன், கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு தரேன், அதை எல்லாருமே குடிங்க சூப்பு மாதிரி. இவ்வளவுதானா? இது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த மசாலா இதுல போட்டு இப்ப நம்ம வந்து வதக்கலாம், நல்லா வதக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோமா, வரமிளகா போட்டிருக்கோமா, காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இல்ல தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க, பட் தக்காளி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். எனக்கு தக்காளி ஃபிளேவர் பிடிக்கும், அதனால தக்காளி சேர்த்தேன். எங்க அம்மா மல்லிப்பூ மறந்துட்டாங்க. வரமல்லி போட்டு அரைப்பாங்களா? இல்ல வரமல்லி போட நான் மறந்துட்டேன். ஆமா, நீங்க போட்டு அரைச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு. சிக்கன்ல வேற கொஞ்சமா உப்பு போட்டிருக்கோம், பிரைட்னஸ் கம்மியாயிடுச்சு. கொஞ்சமா இதுல உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமா வேணா மிளகு தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம். ஓகே, நான் போட்டா டேஸ்டா இருக்கும். இந்த மூடியை துறைக்கிறதுக்கே நான் சாப்பிடணும். நிறையா துறக்க கூட எனக்கு தெம்புல உடம்புல என்னாலே முடியல. டைட்டா மூடி வச்சுட்டேன். நான் தானே காலையில 3 சாம்பார் செஞ்சுட்டு முருகா வந்துட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு வச்சு முருகான்னு கூப்பிட்டு இருக்கேன். ஐயோ, நான் தும்பிடுவேமா, எடுத்துட்டு போயிடறாங்கிட்ட. கொஞ்சமா போட்டு நிறைய மிளகா போட்டேன். இப்பயும் காரமா இருக்கும். காரமா சாப்பிட்டோம்னா சளி வெளியில வரும். சாப்பிட்டு பாரு, சளி சாயங்காலமே தெரியப்படும். கொள்ளு ரசம் வேற இருக்கு, அதை வேற குடி. அவ்வளவுதான் நம்மளோட பிரியாணி. அதுக்கப்புறம் நீ அடுத்த வாரத்துல இதை செஞ்சு தர சொல்லி கேட்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நான் வீட்டுல இதான் செய்வேன். மாமா அப்படியே அழுதிட்டே சாப்பிடுவேன் அந்த குழம்பு. சிக்கன்ல செய்வேன், நாட்டுக்கோழில செய்ய மாட்டேன். சிக்கன்ல இந்த குழம்பு செய்வேன். மாமாக்கு ரொம்ப பிடிக்கும். மிச்சர்ல இது தண்ணி ஊத்திடலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடி. அவ்வளவுதான் गाइस, நம்மளோட குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது சளிக்கு ரொம்ப 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 நல்லது. இது சாப்பிட்டோம்னா சளி எல்லாம் வெளியில வந்துரும், மூக்கு வழியாவே வந்துரும் சளி. நாட்டுக்கோழி குழம்பு
மனுஷனுக்கு பயம் வராது. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த உப்பு போதுமான வாசம் வருதா குழம்பு? அப்பா கிட்ட போய் கொடுத்து. இதுல இன்னொரு சின்ன விஷயம் ஆட் பண்ணாம விட்டாச்சு. என்ன விஷயம்? மரமல்லி இல்ல, வரமல்லி போட்டு அரைப்பாங்க. அந்த செட்டிநாடுனாவே வரமல்லி தான். நான் போட மறந்துட்டேன், இருக்கு வீட்டுல வேற. சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இல்ல கொஞ்சமா வரமல்லி ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இதுவே டேஸ்டா தான் இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். உங்க அம்மா மாதிரி மறந்துடாதீங்க யாரும். எனக்கு என்ன பண்றது, வயசாயிடுச்சு, எல்லாம் மறந்து போயிடுது. ஆனாலும் நல்லா தானே சமைச்சு போடுறேன், நல்லா தானே சாப்பிடுறீங்க 3 பேரும். சரி, நான் அப்பா கிட்ட டேஸ்டிங் கொடுக்குறேன். நைட் வந்து இட்லிக்கு மாவாட்டியாச்சா? இட்லிக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. ஓ, இது நம்ம வீட்டுல மதியானமே காலியாடும். ஆக்சுவலா நான் காலையில என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய குக்கர்ல நைட்டுக்கு இட்லிக்கும் சேர்த்து சாம்பார் வச்சேன். பெரிய குண்டன்ல காலையில பொங்கல் மிச்சம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற சாம்பார் பாத்தீங்களா, சாம்பாரை குடிச்சிருங்க எங்க வீட்டுல எல்லாம். சாம்பார் வச்சு அம்மா கொஞ்சம் தண்ணி வைப்பாங்க. நான் இன்னைக்கு கெட்டி. ஆமா, இந்த அம்மா தான் இன்னைக்கு சாம்பார் வச்சாங்க. நான் பொங்கல் வச்சேன், இந்த அம்மா சாம்பார் வச்சாங்க. நான் கெட்டியா வச்சேன், அதனால அவ்வளவு பெரிய குண்டா டப்புன்னு. ஆமா, இந்த அம்மா இன்னைக்கு சாம்பார் வச்சோம், சாம்பார் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இப்ப நான் வைக்கல சாம்பார் அப்படியே இருக்கும். நான் காலையிலக்கும் நைட் இன்னைக்கு இட்லி சுட போறோம், அதுக்கும் சேர்த்து சாம்பார் வச்சுட்டா சாம்பார் சாப்பிட்டுக்கலாம்னு சேர்த்து வச்சா மிஞ்சி போன சாம்பார் இப்படித்தான். பாத்தீங்களா, இப்ப இந்த நாட்டுக்கோழி குழம்பு நைட்டுக்கு சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா இது மதியானமே காலி ஆயிடும். என்ன பண்றது, கொத்தமல்லி போட்டுடலாம் மேல. கொத்தமல்லி என்ன ஆச்சு, கொத்தமல்லிக்கு இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. கொத்தமல்லி வந்துட்டு வெந்து சுண்ணாம்பு ஆயிடுச்சு. பரவாயில்ல, டேஸ்ட்டுக்கு தானே போட்டாச்சு. இப்போ நம்மளோட நாட்டுக்கோழி, செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க சாப்பிடலாம். யாருக்கு வேணுமோ எல்லாரும் கோயம்புத்தூருக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிடலாம். இப்ப நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.